ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். துலாம் ராசிக்கு பொதுவாக குரு மிகப்பெரிய லெவல்ல நன்மைகள் செய்யவே மாட்டார். அதுதான் நம்ம எப்பயுமே சொல்லுவோம். அவர் எதுவும் பண்ணாம இருந்தாலே போறோம், நல்லதெல்லாம் பண்ணணும்னு கூட கிடையாது. அதுலயும் இது வரைக்கும் அஷ்டம குருவா இருந்து ஒரு பைசா கூட கொடுத்துருக்க மாட்டாருங்க. நிறைய பிரச்சனைகள் பார்த்துருப்பீங்க, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்திருக்கும். நீங்க சொன்னது ஒண்ணு, புரிஞ்சுக்கிட்டது ஒண்ணுன்ட்டு இந்த அஷ்டம குரு என்ன வேலை செய்யணுமோ அதை கரெக்டா செய்திருப்பார். சரிங்களா? இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு வந்தாச்சு. குடும்பத்திலயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், வேலை செய்யற இடத்துலயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தொழிலையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு வரக்கூடிய குருவால் நமக்கு பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னா, நிச்சயமாக ஓரளவுக்கு நல்ல நற்பலன்களை உங்களுக்கு கொடுப்பாருங்க. காசே கொடுக்காம செலவு பண்ண வச்சாரு, இப்ப காசை கொடுத்து செலவு பண்ண வைப்பார். அதுதான் அவர் பண்ண போறது. அந்த செலவு என்பது பாத்தீங்க அப்படின்னா எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு தெரியுங்களா? அப்பா வழி உறவுகளுக்கு செலவு பண்ணுவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா நெடுந்தூர பயணங்களுக்கு செலவு பண்ணுவீங்க. ஆனா செலவு பண்ணுவீங்க, கண்டிப்பாக சேமிப்பாக அது இருக்காது. ஏற்கனவே ஒரு பக்கம் 6ல சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கடனை கொடுக்கலாமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு. 6ல யோகாதிபதி மறையக்கூடாது இல்லைங்களா? மறைஞ்சிட்டாரு. இருந்தாலும் நன்மை செய்யக்கூடிய இடம்தான். பட் கொஞ்சம் கடனை கொடுத்து நன்மை செய்வாரு. இப்படி கடனை வாங்குவீங்க, இங்க கடனை கட்டுறதுக்கு உங்களுக்கு குரு பகவான் காசு கொடுப்பார். இதுதாங்க அவர் இப்போ உங்களுக்கு பண்ண போறார். சரி, அதிசாரம் ஆகுறாரே, அப்பயாவது நல்லது பண்ணுவாரா? அந்த ஒரு 2 மாசம் நிச்சயமா பண்ண மாட்டாருங்க. 10ல வராரு. அதனால அந்த 2 மாசம் நீங்க இன்னும் அதிகமா ஒரு கவனத்தோட தான் இருக்கணும். இந்த அக்டோபர் மாசமும் நவம்பர் மாசமும் கூடுதல் கவனத்தோட இருக்கிறது கொஞ்சம் நல்லது. மற்றபடிக்கு பாத்தீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல அப்படியே ஆஹா ஓஹோ அப்படின்ற லெவலுக்குலாம் உங்களுக்கு குரு பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படுத்த மாட்டார். காசு மட்டும்தான் கொடுப்பார். அவரு உங்களையவே பாக்குறதுனால காசு கொடுக்குறாரு. துலாம் ராசியவே பார்க்க போறாரு இல்லைங்களா? மிதுனத்துல உட்கார்ந்துட்டு உங்களையவே பார்க்க போறாரு. அதனால காசு கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாருன்னா, அதிகமா உழைப்பு போட்டு இந்த பக்கம் காசு வர வச்சு கொடுப்பாரு. அதே மாதிரி உங்களுடைய 3வது ஸ்தானமான மாற்றம் முன்னேற்றம் ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க எது ஒரு முயற்சி முன்னெடுத்தாலும் இந்த முறை அது கண்டிப்பாக நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுக்கு தருவார். அது போல உங்களுடைய 5வது இடத்தையும் பார்க்கறதுனால உங்களையும் பார்க்கிறாரு, 5வது இடத்தையும் பார்க்கிறாரு. அதனால உங்களுக்கும் நன்மை செய்வார், உங்களுடைய குழந்தைகளுக்கும் நன்மை செய்வார். உங்களுடைய பூர்வ புண்ணியம் உங்களுக்கு நன்மையை செய்யும். உங்களுடைய பூர்வ புண்ணியம் உங்க ஜாதகத்துல ஸ்ட்ராங்கா இருந்தது, 159ல 5 ஸ்ட்ராங்கா இருந்துட்டாலே போருங்க, உங்களுக்கு எல்லா விதமான நற்பலன்களும் உங்க வாழ்க்கை முழுமைக்குமே கிடைக்கும். அதுல இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு அவர் 5வது வீட்டை பார்க்கறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். அது போக 5 என்பது ஆழ்மன எண்ணம். அப்போ ஒரு நிறைய ஆசைகள்லாம் இப்ப வரும். அதாவது துலாம் ராசிக்காரர்கள் எனக்கு தான் 9ல குரு வராரேன்னுலாம் ஆசையெல்லாம் படக்கூடாது. அதை தான் ஒரு செய்வார். 5வது இடத்தை பார்க்கிறாருல, ஆசையை கொடுப்பார். ஆசையெல்லாம் படாதீங்க. இருப்பதை காப்பாற்றி கொள்ள பழகுங்கள். என்ன இருக்கோ அதை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. புதுசா நான் வானத்தை வில்லா வளைக்கிறேன் அதெல்லாம் நீங்க பண்ணவே வேண்டாம். கம்முன்னு இருந்தீங்கன்னா போறோம். அம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு போகும். இல்ல அப்படின்னா ரொம்ப பிரச்சனைகளை நீங்க பாக்குற மாதிரி ஆயிடும். 9ல குரு வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகளே கொடுக்கக்கூடிய நிலையில தான் அவர் இருப்பாருங்க. அதனால எல்லா காலகட்டங்கள்லயும் கவனத்தோடையும் தெளிவான சிந்தனையோடையும் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர முடியும். 9ல் வரும் குருவால் இன்னும் ஒரு நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நீங்க பெறணும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயில், சரிங்களா? அந்த சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் ஒன்னா சேர்ந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரியான ஸ்தலங்களுக்கு போங்க. ஏன்னா பொதுவா சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னாக்கா லக்ஷ்மி தாயார். அதனால பெருமாள் கோயில் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கும். சிவன் கோவில் எதுக்கு போக சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற குருவை கும்பிடுறதுக்காக போக சொல்றோம். அங்க நவகிரகத்துல குரு இருப்பாரு. அவரை போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அந்த பெருமாளை போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு தாயாரை போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த வியாழக்கிழமையில செய்யுங்க, அப்படி இல்லைனாலும் வெள்ளிக்கிழமையில செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இந்த ஒரு வருஷத்துல நீங்க பார்க்க முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்க பாக்குறது எல்லாமே பொது பலன் தாங்க.
உங்களுடைய ஜாதகத்துல மிதுனத்துல என்ன கிரகம் இருக்கோ அதை சார்ந்து இந்த பலன்களானது மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதனால ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஒரு ஜோதிடர் கிட்ட பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.